ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். இந்த செஷன்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சிசெட் சிலபஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சிலபஸை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் டீகோட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வீடியோவும் சரி, மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ்லையும் சரி, சிலபஸை டீகோட் பண்ணியிருப்பேன். பட் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அந்த அளவுக்கு இதில் இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். சரிதானே? ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, செஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்க. இதில் நான் சிலபஸை மட்டும் டீகோட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் நான் இதில் உங்களுக்கு தெளிவாக கன்வே பண்ண போகிறேன். புரிஞ்சுதா என்ன சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு? ஓகேங்க. நம்ம சிசெட் இருக்காங்க இல்லையா, சிசெட் எக்ஸாம்ஸை 2 கேட்டகரியில பிரிக்கலாம். அதாவது சிசெட் கொஷின் பேப்பரை ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து 2018 வரைக்கும் ஒரு கேட்டகரியாகவும், அதன் பிறகு ஃப்ரம் 2019 இருந்து அப் டு நவ் இது மாதிரி 2 கேட்டகரியா பிரிக்கலாம். இது ஏன் சார் 2 கேட்டகரியா பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்டிக்கா கேட்டிருந்தாங்க. பேராகிராஃப் மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. எல்லா டாபிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2018 வரைக்கும் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரம் 2019 இருந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அது ஆப்டிடியூடா இருந்தாலும் சரி, ரீசனிங்கா இருந்தாலும் சரி, அவங்க அந்த கொஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அலாங் வித் டேட்டா சஃபிஷியன்சியை மெஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது இந்த 2008 வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்க ரேஷியோ தெரிஞ்சிருந்தா, பர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சிருந்தா, அந்தந்த டாபிக் அழகா மூவ் ஆன் பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த ஃப்ரம் 2019 இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல எல்லா டாபிக் மெர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு. விச் மீன்ஸ் இப்போ ஒரு ஆவரேஜ்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்கறாங்கன்னா, அந்த ஆவரேஜ் அப்படின்ற டாபிக் பர்சன்டேஜையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்றான், ரேஷியோவும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்றான். ஓகே தானே? மிக்சர்ஸையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்றான். அப்போ ஒரு கொஷின் 3, 4 டாபிக்கை மெர்ஜ் பண்ணி கேட்கறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ பிஓக்யூல அதிக அளவு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க படிக்கும் பொழுது அந்த மாதிரி தான் படிக்கணும். அதை எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா இப்ப நான் சொல்ல போறேன். சரிதானே? ஸோ செஷன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். என்ன தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, மொத்தமா சிசெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 கேட்டகரியா சிலபஸை பிரிச்சிருக்கலாம். அதாவது ஆப்டிடியூட், அதன் பிறகு ரீசனிங், அதன் பிறகு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஓகே தானே? இதெல்லாம் ஜென்ரலா அவங்க கொடுத்தது. பட் இந்த மாதிரி ஆப்டிடியூடு, ரீசனிங் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஈஸியா புரிதல் அப்படின்றதுக்காக ஆப்டிடியூட் இருக்காங்க, ரீசனிங் இருக்காங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? இது எப்படி நம்ம தேவைக்காக அழகா பிரிச்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி இன்னமும் சிலபஸை டீகோட் பண்ண முடியும். சரிதானே? இப்போ மொத்தமா நமக்கு சிசெட்ல இது எல்லா 3 டாபிக் சேர்த்து 80 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அந்த 80 கொஸ்டின்ஸையும் எப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் கேட்டுட்டு இருக்காங்கன்றத நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். சரியா? நான் வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன அப்படின்னா, நம்ம தேவைக்காக ஆப்டிடியூட எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்க போறேன். சரியா? நான் அதன் பிறகு இன்ச் பை இன்ச்சா காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரலிஸ்டிக்கா சொல்லிடுறேன். ஆப்டிடியூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தேவைக்காக நம்பர் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம் மாடியூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதன் பிறகு நியூமெரிக்கல் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. நியூமெரிக்கல் மாடியூல் ஒண்ணு இருக்கு. அதன் பிறகு குவான்டிடேட்டிவ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. சரியா? இப்ப அததான் நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஸோ சொல்லும் பொழுது ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து தான் செஷன்ஸ் ஆரம்பிக்குது. சரியா? திரும்பவும் சொல்லணும், சும்மா கடமைக்குன்னு பார்க்கக்கூடிய பெர்சன்ஸ் இருக்கீங்கன்னா, தயவு செய்து இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்தது வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்தா பார்த்துருங்க. ஸோ எனக்கு அடுத்து இந்த செஷன்ஸ் அடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் போகும். எனக்கு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான சிலபஸ் டீகோட் பண்ணக்கூடியது. ஓகே தானே? அண்ட் மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி எனக்கு இந்த சிலபஸ் டீகோட் பண்ணத ஃபைனலா எனக்கு நோட்ஸ் எடுத்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒழுங்கா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அறிவு நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட் மாடல். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அழகா பிரிச்சு வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாடல் பேர் என்னன்னு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அறிவு ஏன் பிகாஸ் நான் தான் பிரிக்கிறேன். ஓகேவா? அதனால அறிவு நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட் மாடியூல். ஓகேவா? இதுல கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 டாபிக்கா நான் பிரிச்சிருக்கேன். இத நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும்.
சரிதானே? அது இப்ப நான் கிவனா ஒரு ஆர்டர் குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஆர்டர்ல தான் இந்த டாபிக்க நீங்க படிக்கணும். புத்தகத்துல நீங்க சிசெட்டுக்கு எந்த புத்தகம் வச்சிருந்தாலும் அத பத்தி பிரச்சனையே கிடையாது. சரிதானே? பட் இந்த ஆர்டர்ல அவன் குடுத்திருக்க சம்ஸ நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. முதல்ல என்ன செய்யணும் அப்டின்னா, இந்த அறிவுஸ் நம்பர் சிஸ்டம் ஆப்டிட்யூட் மாடியூல்ல நம்பர் ப்ராப்பர்ட்டிய பத்தி படிக்கணும். நம்பர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ஒண்ணுமே இல்ல. ரியல் நம்பர்னா என்ன? இமேஜின் நம்பர்னா என்ன? ஓகேவா? இன்டிஜர்னா என்ன? ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன? இந்த மாரி குட்டி, குட்டி ப்ராப்பர்ட்டிலாம் லைட்டா சொல்லிக் குடுத்திருப்பாங்க. வித் எக்ஸாம்பிளோட நீங்க படிக்கணும். ஓகேவா? இந்த ரெக்கரிங் டெசிமல், நான் ரெக்கரிங் டெசிமல் இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்கும். அது எல்லாமே நீங்க படிக்க வேண்டியது இந்த நம்பர் ப்ராப்பர்ட்டீஸ்ல. அதன் பிறகு ஃபர்தரா என்ன செய்யணும் அப்டின்னா, போர்டு மாஸ் ரூல்ல நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். போர்டு மாஸ் ரூல்ல நெறைய கான்செப்ட் இருக்கு. அதுல தெளிவான விஷயத்த நீங்க படிச்சுக்கணும். ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் இன்ஈக்வாலிட்டீஸ் இது ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. சரியா? இத முடிச்சதுக்கு பிறகு தான் நீங்க ஸ்கொயரும் படிக்கணும், கியூபும் படிக்கணும். என்ன சார் ஸ்கொயர் கியூப்னு இப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா? ஆமாங்க. நிச்சயமா நீங்க ஸ்கொயர் வேல்யூனா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இந்த மாதிரி 50 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கியூப் அப்படின்னா 1 கியூப், 2 கியூப் இந்த மாரி 15 கியூப் வரைக்கும் கம்பல்சரி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிதானே? அதன் பிறகு ஃபேக்டார்ஸ் அண்ட் ஃபேக்டோரியல்ஸ். நீங்க ஃபேக்டார்ஸ் அண்ட் ஃபேக்டோரியல்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன்ஸ் டேபிள்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்லயும் 16 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி 16 டேபிள்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். சார் நான் ஸ்கூல் டேஸ்லயே பாட்டம்ல 10 வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கேன். நான் இங்க ஆனா இங்க ஒரு நம்பர் குடுத்தீங்கன்னா, நான் வேகமா மல்டிபிள் பண்ணி போட்டுருவேன். அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. டேபிள்ஸ் நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டேபிள்ஸ்ன்னு நீங்க படிச்சா கூட, ஒரு 16 டேஸ்ல 16 டேபிள்ஸ் படிச்சிட முடியும். ஆனா மறக்க தான் செய்யும். அப்பப்ப ரேண்டமா எடுத்து நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ முதல் ஒரு 5 டாபிக் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கான பேசிக் டாபிக்ஸ். ஃப்ரம் டாபிக் நம்பர் 6ல இருந்து தான் உங்களுக்கு பியூர் நம்பர் சிஸ்டம் ஆப்டிட்யூட் மாடியூல் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அதுல முதல்ல டிஜிட் பிளேசிங் அதெல்லாம் என்னன்றது கிளாஸ்ல நீங்க படிக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். இந்த யூனிட் பிளேஸ், 10த் பிளேஸ், 100த், 1000 இந்த மாரி வருவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாரி சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சைமல்டேனியஸ்லி அது கூடவே காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. நான் இதுல மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நோட் பண்ணிக்கணும். சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அது என்ன சார் இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க. நான் சும்மா சிம்பிளா இங்க சொல்றேன் பாருங்களேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அதன் பிறகு 2x பிளஸ் 7y ஈக்குவல் டு 7 ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வச்சு நீங்க டேலி பண்ணுவீங்க பாருங்க. அதுதான் சிம்பிளா இருந்தா சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். ரொம்ப கிரிட்டிக்கலா சுத்தி வளைச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பானுங்க. அது காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே. அடுத்தது இந்த கவுண்டிங் டிஜிட்ஸ்னா 1ல இருந்து 1000 வரைக்கும் எவ்வளவு 5 இருக்காங்க? 1ல இருந்து 1000 வரைக்கும் எவ்வளவு ஜீரோஸ் இருக்காங்க? இப்ப ரேண்டமா இடையில கொடுத்துட்டு அதுல எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல எவ்வளவு ஜீரோஸ் இருப்பாங்க? இந்த மாதிரி டிஜிட்ஸ கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த யூனி டிஜிட்ல இது மாதிரி 7 பவர் 28 பிளஸ் 9 பவர் 27 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட்ல யார் வருவாங்க? லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த ரிமைண்டர் தியரம்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்க. சரியா? ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானது ரிமைண்டர் தியரம். ஓகே தானே? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு சீரிஸ் அண்ட் ப்ராக்ரஷன்ஸ்னா அரித்மெட்டிக் சீரிஸ் சொல்லுவாங்க. ஜியோமெட்ரிக் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் சீரிஸ் அண்ட் ப்ராக்ரஷன். ஃபைனலா அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து நெறைய ஃபார்முலா இருக்கும். பட் சிசெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 10 ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். அது என்னன்றத நீங்க உங்களுடைய ஸ்டாஃப்லாம் கண்டிப்பா கிளாஸ்ல சொல்லிக் குடுத்திருப்பாங்க. மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இத தாண்டி வேற என்னன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, +2 இந்த மாரிலாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயத்தையும் நீங்க இந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் கான்செப்ட்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற மாரி இருக்கும். அப்ப நான் இங்க ஒரு 14 டாபிக்க சொல்லியிருக்கேன். இதுதான் அறிவுஸ் நம்பர் சிஸ்டம் ஆப்டிட்யூட் மாடியூல். நீங்க நினைக்கலாம், இப்போ நீங்க இந்த 14 டாபிக் இருக்கு இல்லையா? சார் இது நம்பர் சிஸ்டம் ஆப்டிட்யூட் மாடியூல்னு சொல்லியிருக்கீங்க. இதுல இருந்து எவ்வளவு சார் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ல சிசெட்ல கேட்பாங்கன்னா, இதுல இருந்து அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த நம்பர் சிஸ்டம் ஆப்டிட்யூட்ல இருந்து 30 பிளஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கம்மா. நீங்க பார்ப்பீங்க. நான் ஃபைனலா காமிப்பேன் இல்லையா? எந்த டாபிக் அதிக முக்கியத்துவம் குடுத்திருக்காங்கன்னு சொல்ட்டு. அப்போ இத அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஒரு மாடியூல் முடிஞ்சிச்சு ஆப்டிடியூட்ல. அடுத்தது என்ன அப்படின்னா அறிவுஸ் நியூமரிக்கல் ஆப்டிடியூடு. ஓகேவா? நம்பர் சிஸ்டம் வேற, நியூமெரிக்கல் வேற. யாரு ஒருத்தர் நம்பர் சிஸ்டம்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, முழுக்க முழுக்க அந்த நம்பர் சிஸ்டம் மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். அதாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ்னா என்னது? அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன்ஸ். அதுதான் அந்த நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட் மாடியூல். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா நியூமெரிக்கல் மாடியூல். யார் ஒருத்தர், திரும்பவும் சொல்றேன், யார் ஒருத்தர் அந்த நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட் மாடியூல்ல ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் மாடியூல் ரொம்ப 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 ஈஸியா போகும். அண்ட் இந்த நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் மாடியூல் தான் ஹோல் ஆப்டிடியூடைய ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு 9 டாபிக்கா நான் கொடுத்திருக்கேன். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அதன் பிறகு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், ஓகே தானே? ஃபர்தரா பர்சன்டேஜ்னு கொடுத்திருக்கேன். பார்ட்னர்ஷிப் நம்ம தனியா வச்சுக்கலாம். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸும் இந்த பர்சன்டேஜும் இந்த ஹோல் ஆப்டிடியூடைய 2 ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 கண்கள்னு சொல்லுவாங்க. இந்த 2 டாபிக் தாங்க உங்களுக்கு நீங்க இப்ப அந்த நம்பர் சிஸ்டம் மாடியூல்ல நிறைய டாபிக் பார்த்தோம் இல்லையா? அந்த நம்பர் சிஸ்டம் மாடியூல்ல இந்த 2 டாபிக் மெர்ஜ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கணும். நாட் ஓன்லி அந்த நம்பர் சிஸ்டம் கேட்க மாட்டாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வருவாங்க. அதன் பிறகு ஏரியா வால்யூம்ல வருவாங்க, பார்ட்னர்ஷிப்ல வருவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வருவாங்க, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வருவாங்க, செட் தியரியில வருவாங்க, கிராஸ் டேபிளேஷன்ஸ்ல வருவாங்க, ஏஜஸ்ல வருவாங்க. அப்ப எல்லா டாபிக்லயுமே இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், அதன் பிறகு பர்சன்டேஜ் வருவாங்க. சோ ஒழுங்கா நீங்க பேஸ் போட்டு வச்சுக்கணும். இங்க மட்டும்தான் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அடுத்ததான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குவான்டிடேட்டிவ் மாடியூல் ஒண்ணு சொல்லி கொடுப்பேன். அதுலயும் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் பர்சன்டேஜ் வருவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிதானே? சோ இப்ப இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் ஆப்டிடியூடைய சிலபஸ கொடுத்திருக்கேன். இதை ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானே? அடுத்தது இந்த குவான்டிடேட்டிவ் மாடியூல். சரிதானே? சோ இந்த மாடியூல் பேர் என்ன வச்சிருக்கேன்? அறிவுஸ் குவான்டிடேட்டிவ் மாடியூல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுல ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சர், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். சரிதானே? இப்ப இந்த 4 டாபிக்லயுமே நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜ், அவங்க எல்லாருமே இந்த 4 டாபிக்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. அவங்க இல்லாம இந்த 4 டாபிக் கிடையவே கிடையாது. இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்ல நீங்க படிக்கக்கூடிய புத்தகத்துல சைட்ல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு மாடல் கொடுப்பானுங்க. அதுவும் இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சரியா? அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க? ட்ரெயின்னு தனியா ஒரு கான்செப்ட் படிப்பீங்க, போட்டுன்னு தனியா ஒரு கான்செப்ட் படிப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருப்பாங்க. ஓகே தானே? சோ இந்த 4 டாபிக். ஃபர்தரா கீழே 2 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த பெர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ நீங்க சிசாடி எக்ஸாம் ஹால்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடியதுன்னா இந்த மாதிரி டாபிக் தான். பெர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி. மினிமம் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 2 டாபிக் மெர்ஜ் பண்ணி. அதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய 3 டாபிக் முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆப்டிடியூட் 3 விதமா பிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட் மாடியூல், இன்னொன்னு நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் மாடியூல், இன்னொன்னு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மாடியூல். மொத்தம் 3 மாடியூல் முடிஞ்சிருச்சு. ஃபர்தரா இப்ப எங்க போக போறோம் அப்படின்னா ரீசனிங் மாடியூலுக்குள்ள போக போறோம். நான் இங்க ஒரு 14, 15 டாபிக்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. சோ இந்த ரீசனிங் மாடியூல் பேர் நான் என்னன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா அறிவுஸ் லாஜிக்கல் ரீசனிங் மாடியூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் தான் பிரிச்சிருக்கேன். அதனால நான் என் பேரை நான் வச்சிருக்கேன். சரிதானே? இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் சீரீஸ், அதன் பிறகு கோடிங், டிகோடிங், அதன் பிறகு நம்பர் சீரிஸ். இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க படிக்கக்கூடிய புத்தகத்துல இந்த 3 டாபிக் வெவ்வேறு பேர்ல கொடுத்திருப்பாங்க. ஆல்பா நியூமெரிக்கல், ஓகே தானே? இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதன் பிறகு கியூப்ஸ் அண்ட் டைசஸ், கியூபாய்ட்ஸ். இந்த ஆர்டர்ல தாங்க நீங்க ரீசனிங்கே படிக்கணும். கேலண்டர், கிளாக், டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட், அதன் பிறகு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், இன் ஈக்குவாலிட்டி, அதன் பிறகு லாஜிக்கல் வென் டயக்ராம், ஃபைனலா சிலாஜிசம். இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப நாட் ஒன்லி ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல நான் டாபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த கொடுத்திருக்க ஆர்டர்ல தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா
சிசேட்டை நீங்க படிக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா கான்செப்ட்ஸை இன்டர்லிங்க் பண்ண முடியும். நீங்க எந்த அகாடமில படிச்சிருந்தாலும் சரி, இல்ல நானே உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தியிருந்தாலும் சரி, வெவ்வேறு ஆர்டர் நடத்தியிருந்தாலும் ஓகே. பட் நீங்க ரிவிஷன் பண்றது இந்த ஆர்டர்ல தான் நீங்க கொண்டு போயிருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இப்ப நான் உங்களுக்கு சிலபஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டீகோட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ இந்த பிஓக்யூ அனாலிசிஸ நான் கொஞ்சம் சொல்லிக் குடுக்க போறேன். அத தெளிவா பாருங்களேன். இதோ இதுதான். நான் வந்து அந்த செகண்ட் ஹால்ஃப் சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம சிசேட்ட 2 விதமா பிரிச்சிருப்போம்னு சொல்லிட்டு, அதுல ஃப்ரம் 2019ல இருந்து அப் டூ நவ் 2025 வரைக்கும் ஆப்டிட்யூட், ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்ல எப்படி ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்டிட்யூட் இருக்காங்க. 2019ல இருந்து 2025 வரைக்கும் ஆப்டிட்யூடைய அந்த சினாரியோ பாருங்களேன் எப்படி போயிருக்காங்க. ரீசனிங் எப்படி போயிருக்காங்க. ஆர்சி எப்படி இருக்காங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் முதல்ல 2019ல அவுட் ஆஃப் அந்த 80 கொஸ்டின்ஸ்ல ஆர்சியோட ரோல் எப்பயுமே ஒரு 30ல இருந்து 25 இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு 30 இருக்காங்கன்றத கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ரிமைனிங் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆப்டிட்யூட், ரீசனிங் கேட்கறாங்க. இப்போ இந்த 2019ல பாருங்களேன், 32 கொஸ்டின்ஸ் ஆப்டிட்யூட்ல இருக்கு. ரீசனிங்ல இருந்து வெறும் 18 தான் கேட்டிருந்தாங்க. அப்படியே பாருங்க கிராஜுவலா 2020ல அந்த ஆப்டிட்யூட்ல 39 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா ரீசனிங்ல வெறும் 16 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரம் இந்த 2021, 2022ல அதுல இந்த COVID-19 பேண்டமிக் சீசன். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர டஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்டிட்யூடையும் சரி, ரீசனிங்கும் சரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சரி, ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த 21, 22ல அதெல்லாம் ஃபுல்லா பேண்டமிக் டைம்ல நடந்த எக்ஸாம்ஸ். கொரோனா காலகட்டத்துல நடந்தது. அப்ப பாருங்க எல்லாமே ஈக்குவலா ரீசனிங் ஏன்னா கொஸ்டின் டஃப் பண்ண வேணாம். ஏன்னா யாரும் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க பேண்டமிக் டைம்ல. அதனால ரீசனிங்ல அதிக ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் ஒன்ஸ் அந்த பேண்டமிக் சீசன்லாம் முடிஞ்ச பிறகு, ஆஸ் யூசுவல் அவங்களுடைய சுயரூபத்த காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆப்டிட்யூட டஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரீசனிங் பாருங்க ரோல் குறைவாயிடுச்சு. ஓகே தானே? ஆர்சி ஆஸ் யூசுவல் நார்மலா தான் இருக்கு. இப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த பாருங்களேன் ரீசனிங் 2023, 2024, 2025 ஒரு மாரி குறைவா தான் இருக்காங்க. 2023ல வெறும் 12 கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஆனா அவ்ளோ டாபிக் இருந்தது நான் இப்ப தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். 2024லயும் குறைவா தான் கேட்டிருந்தாங்க. 2025லயும் குறைவா தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க எப்படி குறைவா கேட்டிருந்தாலும், அவங்க சில டாபிக்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது சில டாபிக் என்னன்னா, அது நான் ரீசனிங் முதல் 3 டாபிக் சொன்னேன் இல்லையா? லெட்டர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், நம்பர் சீரிஸ். அந்த 3 டாபிக்ல இருந்து அதிக அளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எப்படி சார் எனக்கு புரியல அப்படின்னா, ப்ராப்பரா லிசன் பண்ணுங்க. இந்த 2023ல மொத்தமா ரீசனிங்ல 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 12 கொஸ்டின்ஸ்ல 6 கொஸ்டின் அந்த 3 டாபிக் லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங். அதே மாரி 2024ல 16 கொஸ்டின்ஸ் ரீசனிங் கேட்டிருந்தாங்க. அதுல அந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங். 2025ல 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ரீசனிங்ல. அதுல 7 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் அண்ட் கோடிங், டிகோடிங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்ப கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் சரி, கடினமா இருந்தாலும் சரி, அந்த 3 டாபிக்கோட ரோல் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்க படிச்சுக்கணும். ஏன் சரி இந்த 3 டாபிக்ல இருந்து எப்பயுமே அதிக அளவு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த 3 டாபிக்க சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 250 மாடல் இருக்காங்க. அதாவது அரவுண்ட் 250 மாடல் இருக்காங்க. அது அவ்ளோ ஈஸி தான். 250 மாடல்னா நீங்க பயந்துடவே வேண்டாம். ஒரு 10 மாடல் லேர்ன் பண்ணா போதும். அந்த 250 மாடல் அசால்ட்டா ஓட்டி விட்டுற முடியும். சரிதானே? இதுதான் ரீசனிங். இப்போ அந்த ஆப்டிட்யூட நான் சொல்றேன். 2023ல மொத்தம் 41 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஆப்டிட்யூட். நம்ம தேவைக்காக நம்ம ஆப்டிட்யூட பிரிச்சு வச்சிருக்கோம்னு சொன்னேன்ல. அந்த 41 கொஸ்டின்ஸ்ல அந்த முதல்ல ஒரு மாடியூல் பேரு சொல்லியிருந்தேன் இல்லையா? அறிவு, நம்பர் சிஸ்டம். ஓகே தானே? அதன் பிறகு அறிவுஸ் நியூமெரிக்கல் மாடியூல்லாம் சொல்லியிருப்பேன். அதுல அந்த அறிவுஸ் நம்பர் சிஸ்டம் மாடியூல்ல இருந்து மட்டுமே இந்த 41 கொஸ்டின்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ ஆப்டிட்யூடும் இருக்கு. அதுல நம்பர் சிஸ்டம் தனியா இருக்கு. அதன் பிறகு நியூமெரிக்கல் தனியா இருக்கு. சரி, அந்த நம்பர் சிஸ்டம்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாரி 2024ல ஆப்டிட்யூட்ல மொத்தமா 38 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுல அந்த நம்பர் சிஸ்டம் மாடியூல்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. புரிஞ்சுதா? அதே மாரி ஆப்டிட்யூட்ல 2025ல மொத்தம் 37 கொஸ்டின். அதுல அந்த அறிவு நம்பர் சிஸ்டம் மாடியூல்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ
இதெல்லாம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். சார் அப்போ நான் உங்களுக்கு ஒருவேளை அந்த நம்பர் சிஸ்டம் மாடியூல ஃபோக்கஸ் பண்ணாம, சாரி அந்த நியூமெரிக்கல் மாடியூல ஃபோக்கஸ் பண்ணாம, நம்பர் சிஸ்டம் மாடியூல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா சிசெட் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா, நிச்சயமா முடியாது. ஏன்னா, அந்த நியூமெரிக்கல் மாடியூல்ல ரேஷியோ, புரொபோர்ஷன்ஸ், எல்சிஎம், பெர்சன்டேஜ்லாம் சொன்னோம் இல்லையா? இதோட அப்ளிகேஷன் பார்ட்ல தான் எல்லா டாபிக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, நல்லா லிசன் பண்ணுங்களேன். முதல்ல நீங்க இந்த ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன் இல்லையா? இவங்கள்ல நல்லா பேஸ் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்க ஃபவுண்டேஷன்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஃபவுண்டேஷன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு, ஃபர்தரா என்ன செய்யணும் அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது இந்த அறிவுஸ் நியூமெரிக்கல் மாடியூல் ஆப்டிட்யூட் இருக்கு இல்லையா? இத ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா சிசெட் அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்றத புரிஞ்சுதா? ஸோ இதுதாம்மா உங்களுக்கு நான் சிலபஸ வந்து பார்த்தீங்கன்னா, டீகோட் பண்ணி குடுத்துருக்கேன். அதன் பிறகு சரி இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலயோ இல்ல டெல்லிலயோ ஏதோ ஒரு XYZ அப்படின்ற அகாடமில சிசெட் கோர்சஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். அடுத்து நான் எப்படி சார் சிசெட்டுக்கு எந்த புத்தகம் சார் ஸ்டாண்டர்டா இருக்கும்? நீங்க சொல்லுங்க சார். நீங்க எந்த புத்தகம் சொன்னாலும் நான் ஃபாலோ பண்ண தயாரா இருக்கேன். பிகாஸ் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல பார்க்கிறப்போ, சிசெட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த புக் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. சரியா? பிகாஸ் ஒரு சில புத்தகத்துல சில விஷயங்கள் ரொம்ப குட்டா இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப நாட் குட்டா இருக்கும். அதனால நீங்க எந்த புத்தகம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு ஓகே தான். பட் அத ஒழுங்கா தெளிவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெர்சனல் ஓகேவா? என்கிட்ட சிசெட்டுக்குன்னு மென்டாரிங் படிக்கிறாங்க, கிளாஸுக்கு படிக்கிறாங்க. பெர்சனலா அதாவது ஒரு 2, 3 அட்டெம்ப்ட் குடுத்துட்டு சிசெட் கிளியர் பண்ணல. ஆனா ஜிஎஸ் நல்லா பண்ணிட்டேன். எனக்கு சிசெட் கிளியர் பண்ணணும் அப்படின்ற தாட்ல ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க என்கிட்ட இருப்பாங்க. அவங்களுக்காகவே பிரத்யேகமா நான் சிசெட் புக்கு ஒண்ணு நான் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நானே பிரிப்பேர் பண்ணது. சரியா? அந்த புத்தகத்துல என்ன பியூட்டி அப்படின்னா, ஃப்ரம் 2011ல இருந்து நம்ம யுபிஎஸ்சி நாட் ஒன்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் சிஏபிஎஃப் அதன் பிறகு சிடிஎஸ் 1 அண்ட் 2 ஓகேவா? அதன் பிறகு சிபிஐ, இபிஎஃப்ஓ, ஏபிஎஃப்ஓ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 விதமான எக்ஸாம்ஸ கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நான் டாபிக் வைஸா பிரிச்சு குடுத்திருக்கேன். ஓகே தானே? நாட் ஒன்லி ஆப்டிட்யூட் ரீசனிங் அதே மாரி தான். அந்த புத்தகத்துல கொஸ்டின்ஸ் இருக்கும். டாபிக் வைஸா பிரிச்சு குடுத்திருப்பேன். அதே மாதிரி செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் அந்த புத்தகத்துல என்ன இருக்கும் அப்டின்னா, ஒவ்வொரு டாபிக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பேன். அதன் பிறகு நான் தான் சொன்னேன்ல, இந்த நம்பர் சிஸ்டம் அண்ட் நியூமெரிக்கல் இருந்து அதிக அளவு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, இப்ப அவன் கேட்கிற மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் அலாங் வித் டேட்டா சஃபிஷியன்சி மெர்ஜ் பண்ணி, நம்பர் சிஸ்டம்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஸ்டின்ஸ் நான் குடுத்திருக்கேன் அந்த புத்தகத்துல. இதுல நான் கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ், நான் வெவ்வேறு பிளேஸ்ல இருந்து வாங்கி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரியா? இந்த 2000 கொஸ்டின்ஸ குடுத்திருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சிசேட்ட ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிதானே? அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா, இப்போதைக்கு நான் என்னுடைய பெர்சனல் மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கேன். ஒருவேள நான் பெர்சனல் மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பர் இருக்காங்க இல்லையா? இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. இல்ல WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல Telegramல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதன் பிறகு அப்படி இல்லன்னா Telegramல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச்ல போயிட்டு IASARIVU அப்படின்னு ஐஏஎஸ் அறிவு அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, என்னோட Telegram ஐடி வரும். அதுல நீங்க மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு அந்த புத்தகத்த பத்தின டீட்டெயில உங்களுக்கு நான் கன்வே பண்றேன். சரியா? இத தவிர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, Telegramல சிசெட் அறிவு அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த Telegram சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் சிசெட் கொஸ்டினும், அதுக்கான சொல்யூஷனையும் நான் ஒவ்வொரு கொஸ்டினா 2, 2 கொஸ்டினா போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க அத பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு YouTubeல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிசெட் அறிவுன்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிசெட்டுக்கு ஒரு 600 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் கொஸ்டின சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து தயவு செய்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிதானே? இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. அதன் பிறகு உங்கள்ல யாருக்காச்சும் ஓகேவா? உங்கள்ல யாருக்காச்சும் சிசேட் இருக்காங்க இல்லையா? அந்த சிசேட் சப்ஜெக்ட்க்கு மென்டாரிங் தேவைப்படுது.
இல்ல சிசெட் கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மென்டாரிங் அண்ட் கிளாஸஸ்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாதுங்க. பெய்டு மென்டாரிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிதானே? ஸோ நல்லா படிங்க, எக்ஸாமை கிராக் பண்ணுங்க. சரிதானே? மிக்க நன்றி. டேக் கேர். தேங்க்யூ.